ஏன் இப்போ உங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு மகளா என் குடும்பத்தையும் ஒரு மருமகளா இந்த குடும்பத்தையும் காப்பாத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு வைஃபா என்னோட ஹஸ்பண்டோட கனவுக்கும் லட்சியத்துக்கும் பக்கபலமா நிக்க வேண்டியிருக்கு. இந்த எல்லா பொறுப்பையும் நிறைவேற்றணுங்கிற நோக்கத்தோட தான் நான் இன்னைக்கு இந்த வாட்டர் கேன் கடையை ஆரம்பிக்க போறேன். இந்த விளக்கோட வெளிச்சத்தை என் வாழ்க்கை பூரா எனக்கு கொடுக்கணும். எனக்கு துணையா இருந்து எனக்கு வழிகாட்டியா என் கூடவே வரணும். உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் இந்த கடைக்கு ஆதாரமே. நான் தொட்டதெல்லாம் தொலங்கணும், நீங்க தொலங்க வைக்கணும். சீக்கிரம் வாமா. வாமா வாமா. அப்படி வைங்க. ஆதிர ஆதிர ஆ ஆதிர வந்துட்டேங்க. என்ன ஆதிர, எல்லாம் ரெடியா? ரெடியா இருக்கேங்க, வாங்க. ஆதிமா, ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் சொல்லாம இந்த வாட்டர் கேன் கடையை ஆரம்பிச்சு ஓவர் நைட்ல ஓனர் ஆயிட்ட. ஆமாமா, இது ஒண்ணு உங்க காலம் மாதிரி இல்லையே. இப்பெல்லாம் ஆம்பளைங்களுக்கு சமமா பொம்பளைங்களும் பிசினஸ் ஆரம்பிச்சாச்சு. அதுல பெரிய பெரிய சாதனையெல்லாம் பண்ணி வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. நான் பெரிய அளவுல இல்லனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். அதுவும் என் புருஷன் கிட்ட சொல்லி அவர் பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கடையவே ஆரம்பிச்சேன். நான் இங்க கடையை வைக்கிறதுக்கு காரணமே இவர்தான். நீங்க பாராட்டுறதா இருந்தா இவர்தான் பாராட்டணும். நாம இவள பிரபு கிட்ட மாட்டி விடலான்னு பாராட்டினா இவ நம்மள பிரபு கிட்ட மாட்டி விட்டுருவா போல இருக்கே. பயம்.